பா இது ஸ்கூலா இல்லை அரண்மனையா இப்படி இருக்கு பா பயங்கரம். அந்த சைக்கிள் எப்படியாவது ஓட்டிடணும். ஏன்னா சைக்கிள்ன்றது நாட் ஜஸ்ட் எ சைக்கிள், இட்ஸ் எமோஷன். அந்த அளவுக்கு நம்ம லைஃபோட கனெக்ட் ஆகி இருக்க ஒரு பொருள் தான் இந்த சைக்கிள். சைக்கிள் எடுத்து போனா நான் சொன்னேன்ல அதனோட சைக்கிளாக தான் இருக்கும்னு. அங்கிருந்து எங்கே போகிறான்? தயவு செஞ்சு எங்களை அட்டாக் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நான் உங்களை பார்த்து பயப்படல, மற்றவங்க மாதிரி பேசணும்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட உங்களை தொல்லை பண்ணல. கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவாங்க இருந்து. எப்பா இவன் ஒரு சைக்கிள் சைக்கோவாக இருப்பான் போல இருக்குப்பா. எப்பா 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 பா இது ஸ்கூலா இல்லை அரண்மனையா இப்படி இருக்கு பா பயங்கரம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய ஸ்கூல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன். அடிக்கிற மழையும் பொருட்படுத்தாமல் நானும் 5 hours ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இந்த ஸ்கூலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் ஆகாதனால இது கைவிடப்பட்ட நிலைக்கு வருது. இப்போ சில ரூம்ஸ்லாம் ஓப்பனில் இருந்தாலும் முக்கால்வாசி ரூம்ஸ் வந்து க்ளோஸில் தான் இருக்குது, போட்டு வச்சிருக்காங்க. அதுக்குள்ளே நம்மளால் போக முடியாது. பட் திறந்திருக்க எல்லா லொகேஷனையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது சின்ன ஸ்கூல்ன்றதுனால நானும் 5 hours மட்டும் தான் வந்திருக்கோம். ஹாய் 5 hours. ஹாய். உசு உசுன்னு சத்தம் வருதுப்பா, பயமாக இருக்குது. பாம்பு இருக்குமோன்னு. பாம்பு தானே பாரு, பாம்புல மேட்டரில் தலைவர். ரொம்ப நெகட்டிவ் வைப்பாக இருக்குது. எப்போவுமே அபேண்டன் லொக்கேஷனாக ஒரு 10-15 பில்டிங்கு பக்கத்தில் இருந்தால் பரவாயில்ல, தனியாக இருக்குதா? ஒன்றும் இல்லை, இந்த சவுண்டை மட்டும் கேளுங்களேன். எந்த அனிமல் எங்கேருந்து கத்துதுன்னே தெரில. எப்படி பூட்டு போட்டிருக்கான் பாரு கபோதி. கீழே போறாங்க கபோதி. நல்லா பாரு. இல்லை அதாவது தெரியுது. இதுவும் உள்ள புட்டி இருக்கு. சம்படி லாக்டு இன்சைட். உள்ள புட்டி இருக்கு நம்ம அப்படி நினைக்கிறோமா? எப்பா இந்த வழியா பூட்டு போட்டு இந்த வழியா வந்துட்டு அவன் கதவை பூட்டிருக்கான். ஆமாம் ஆமாம். அதாவது 2 கிளாஸ் ரூம் சேர்ந்து ஒரே கிளாஸ் ஆகும். எஸ் அதேதான். அந்த காலத்துலலாம் கவர்மெண்ட் ஸ்கூல் இப்படி தானே இருக்கும். நீ படிச்சிருக்கியா கவர்மெண்ட் ஸ்கூலில்? எல்கேஜி யூகேஜிஸ். நான் 6th to 10th கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். கைஸ் என்னன்னா, நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் படிக்கிறதே ஒரு மாதிரி ஏளனமாக நினைக்கிறாங்க. பேரண்ட்ஸும் சரி, சில ஸ்டூடெண்ட்ஸும் சரி. அப்படிலாம் எதுவுமே இல்லை. படிக்கிற பையன் படிக்கிற பொண்ணு எங்கே இருந்தாலும் படிக்கும், எங்கே இருந்தாலும் மேலே வருவாங்க. ஸோ ஸ்கூல் மேட்டர் இல்லை, நம்மளை சுற்றி இருக்க நண்பர்களும் நம்ம எப்படி இருக்கோம் இன்சைட் அண்ட் அவுட் சைட், அதுதான் வந்து நீங்கள் பெரிய ஆளாக ஆகிறீங்களா ஜெயிக்கிறீங்களான்றது டிசைட் பண்ணும். ஸோ ஸ்கூலோ மற்ற எதுவுமே கிடையாது. ஓகேவா? அந்த மைண்ட் செட்டை மாற்றணும். அப்படின்னா தான் நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் படிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ ஸ்கூல் போகிறதே எதுக்கு, டக்கின்லாம் பண்ணிவிட்டு டிப் டப்பாக போனால் தான் பா எவ்வளோ சூப்பராக குழந்தைங்க போகிறாங்க ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படியே இருக்குது. நான் சொன்னாலும் பூமர்னு சொல்லிடுவீங்க. பேண்ட்டை வந்து முட்டி வரைக்கும் தூக்கி விட்டுறானுங்க. ஒரு ஃப்ளிப்லாப் மாதிரி ஒரு செப்பலை போட்டுக்கிறானுங்க. முடியை தூக்கி நிற்க வச்சிடறானுங்க. அப்படிலாம் ஒரு கேப்பை வந்து ஹர்பஜன் சிங் மாதிரி மண்டையில் நிற்க வச்சிடறானுங்க. இது ஸ்கூலுக்கு போகிற கெட்டப்போ இது. அந்த ஸ்கூல் யூனிஃபார்மில் ரீல்ஸ் வேற பண்ணி சாவடிக்கிறானுங்க. அவனுங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி அடிக்க தோணுது. நல்ல மருமகனா நீ வாடா சீக்கிரம். அந்த சாங் தானே? அதான் ஞாபகம் வருது நீ சொல்லுங்க. பசங்களை மட்டும் சொல்ல, பொண்ணுங்களும் தான். தலைவரே இங்கே பாரு, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஏய் ஸ்கூலில் படிச்சு அவனா புள்ளிங்கவா இருக்க போகிறான். மூவில தான் லாங் ஷாட் தெரியுது. ஏதோ நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துச்சுப்பா. இதை கொஞ்சம் ட்ரை பண்ணால் உடைச்சிடலான்னு நினைக்கிறேன். தலைவர் எல்லாருமே முடிதான் தலைவர் இருக்கு. சரத்து இங்கே பாரு, குக் பண்ணிலாம் சாப்பிட்ருக்காங்க. ஐயோ இந்த கதவே பூட்டி இருக்குது. நாக்கு நீ கடிச்சா நான் ஸ்பைடர்மேன் ஆகணும். உனக்கு அந்த சக்தி இருக்கா? வேணாம். ஏய் சரத்து ஏதோ பெரிய பூனை கத்தன மாதிரி இருந்துச்சு தானே? பூனை இல்லை, சம்திங் பிக் இஸ் மூவிங். அங்கே பாரு. ஐயோ எனக்கு நேரில் தெரியுது, கேமரா தெரியல. உன் கேமரா தெரியுதான்னு தெரியல. ஐயோ என்னமோ பெருசாக மூவ் ஆகுதியா? உனக்கு தெரியல நிஜமாவே? எங்க சொல்ற? ஐயோ இங்கே பாருயா, அது பெருசாக மூவ் ஆகுதியா? ஆமாம். ஐயோ 1 ரூபி காயின் பெரிய சைஸில் இருக்குங்களா? எப்படி இருக்கும்?
ஆமாம்மா, நான் ஏதோ உருவம் மூவ் ஆகுதோன்னு நீ சொல்றியோன்னு நினச்சேன். ஐயோ, அங்கே ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அதுவா? ஐயோ அந்த இது ஒரு சக்கரம். ஆமாம், அது எப்படியா அதுவா வருது? கிட்ட போய் பார்த்தாதான் தெரியும். ₹1 காயினை இன்ஸ்பயர் பண்ணி தான் அதை செஞ்சுருக்காங்க. கிடையாது கிடையாது, அது ஏதோ வீலாக இருக்கலாம், அப்படிலாம் வேறு எதனா டோராக இருக்கலாம். இல்லையா, ₹1 காயின் ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்கும். போன்ற நான் இல்லை, இரு 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 பேசுகிறாங்க யாரோ. யார் நீங்க? கோனே பையா, இந்தியா? சரத்து, எனக்கு ஒன்றுமே இருட்டில் தெரிய மாட்டேங்குது. உனக்கு உன் கேமராலையாவது கொஞ்சமாவது தெரியும். டார்ச் லைட்டும் கொண்டு வரல. அவன் எங்கே நிற்கிறான்னு தெரில, யாருன்னு தெரில. எப்பா ரொம்ப வயசானவனா இருக்கான்ட்டுருக்குப்பா, 50 வயசுக்கு மேலே இருக்கும்பா அவனுக்கு. ஐயோ, ஆளே தெரில. அவன் வாய்ஸ் வச்சு சொல்கிறான், வாய்ஸ் வச்சு நீ கெஸ் பண்ணுறது ஏஜ். பண்ணிடுறேன். முன்னாடி அவன் கொஞ்சம் எப்பா எத்தனை பேர் இருக்கு? என் கண்ணுக்கே தெரில. நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா பார்த்து பேசலாம். அவனை எப்படி பார்த்து வசதி? தலைவரே, மேலெல்லாம் ஓப்பனில் தான் இருக்கு பாரு, டோரே இல்லை. மேலே ஓப்பன் இருக்கு. தெர் இஸ் நோ வே. போகிறாங்க வெளியே போகிறான். நிற்கிறான் பாரு, அப்படியே வெளியே போகிறாங்க ஃபயாஸ். அப்படியே போயிருட்டாங்க. நீ எங்கே போயிட்ட? இல்லை, நீ இந்த பக்கம் யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணேன். நான் தானே முன்னாடி இருக்கேன். அடிச்சானா கூட என் மேலே தான் வரும். அப்படி இல்லை, இங்கே யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணேன். நாலா பக்கமும் கண்ணு இருக்கணும். நல்லா சமாளிக்கிற ஃபயாஸ். ஓடிட்டானோ வெளியே? அவன் ஓடலை, அடுத்து ஏதாவது பிளான் பண்ணுவான். எப்படியா இந்த மாதிரி இடத்துலலாம் தனியாக இருக்கானுங்க? அவன் சைக்கிள் தானையா அது? சைக்கிளை தூக்கிட்டு போயிடலாமா? என்ன பண்ண போற? தெரியலையே. அப்படியே மெய்யா இருக்கு சைக்கிள். இவர் தூக்கிட்டு போய் வச்சு கொண்டாடுவார் இந்த சைக்கிளை. தலைவர், அந்த மெய்யழகன் படம் பார்த்தியா இல்லையா நீ? இல்லையே. தயவு செஞ்சு பாரு. வை. சூப்பரான படம். நல்ல நல்ல மெமரிஸை வந்து ஞாபகப்படுத்தி விட்டுருச்சு அந்த படம் எனக்கு. குறிப்பாக அந்த சைக்கிள் சின்ன வயசில் எல்லார் வீட்லேயுமே, ஐ மீன் 90s கிட்ஸாக பிறந்த எல்லார் வீட்லேயுமே ஒரு சைக்கிளுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும். இந்த சைக்கிள் நான் கற்றுக்கும் போது ஃபஸ்ட்டு அரைப்படல் அடித்தே வந்து கீழே வந்து முட்டியெல்லாம் தேய்ச்சிக்கும், அடிபட்டுரும். அதுக்கப்புறமும் கிவ் அப் பண்ணாமல் அந்த சைக்கிள் எப்படியாவது ஓட்டிடணும். ஏன்னா சைக்கிள்ன்றது நாட் ஜஸ்ட் எ சைக்கிள், இட்ஸ் எமோஷன். அந்த அளவுக்கு நம்ம லைஃபோட கனெக்ட் ஆகி இருக்க ஒரு பொருள் தான் அந்த சைக்கிள். அந்த படம் பார்த்துட்டு என்னோடய பழைய சைக்கிளை போய் நான் பார்த்தேன். துருப்பிடிச்சு அப்படியே ஒரு மாதிரி அபண்டன்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அதை ரெடி பண்ணி நம்ம இப்போ வச்சுக்கணும், அப்பப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு உணர்வை கொடுத்துருச்சு. இது வெறும் சைக்கிள் மட்டும் கிடையாது தலைவரே. இதுக்கு பின்னாடி 90s கிட்ஸ் நிறைய பேருக்கு நிறைய விதமான மெமரிஸ் இருக்கும். லைஃப்லேயும் அதே மாதிரி தான் கைஸ். ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை கற்றுப்பீங்க, அதில் ஜெயிச்சிருவீங்க. சைக்கிள் ஓடுறதுக்கு அப்படி தான் நான் இன்ஸ்பயர் ஆனேன். அதுக்கப்புறம் நம்ம அதை கற்றுக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. ஸோ ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிட்டீங்கன்னா உடனே முயற்சி எடுங்க, கண்டிப்பாக நீங்கள் அதை கற்றுப்பீங்க. இப்போ சடன்லி சம்திங் இஸ் கமிங். நம்ம பேய் ஃபேமிலி கிட்ட மனசு விட்டு கூட பேச விட மாட்டேங்குது இங்கே இருக்க பேய் சைக்கோ. நீ மனசு விட்டு பேசணும்னா அமைதியாக இருக்கிற இடத்துல பேசணும். ஹாண்டட் பிளேஸில் வந்து பேசினா எப்படி? அப்பாடியோ, திடீர்னு அந்த ரெக்கையோட பார்க்கும்போது அனகொண்டா பாம்பு மாதிரியே இருக்குது. பில்டிங் மெயின்டைன் பண்ணாமல் விட்டா இதுதான் நிலைமையாட்டிருக்கு. சரத்து, இங்கே வந்தது யாராக இருக்கும்? போயிட்டு இருப்பான். நாங்கள் வெளியே கூட பேச சத்தம் கேட்குதுல. அவனெல்லாம் போயிருக்க மாட்டான். ஒரே நிமிஷம். ஆமாம், யாரோ பேசுகிறாங்க. யாராச்சும் இருக்கீங்களா இங்கே இன்னும்? அங்கே பாருங்க. சைக்கிள் எடுத்து போனா. நான் சொன்னேன்ல அதனோட சைக்கிளாக தான் இருக்குன்னு. அங்கேருந்து எங்கே போகிறான் அவன்? போய் அங்கே பார்க் பண்ண போகிறான். நம்ம வந்து அவன் கண்ணு கலவாணி பசங்க மாதிரி தெரிஞ்சிருப்போம். சைக்கிள் ஓட்டிட்டு போனால் பரவாயில்ல, தூக்கிட்டு போகிறானே அவன். ஆமாம், நம்ம சொன்னோம்ல சைக்கிளை தூக்கிடலான்னு, அதான் தூக்கிட்டு போகிறேன். முன்னாடி வாங்க தலைவரே, சைக்கிளில் ஒரு ரவுண்ட் போகலாம். அதே மாதிரி பிஜிஎம் போட்டு ஜாலியாக நான் பின்னாடி உக்காந்துட்டு வரேன். அழகாக ஒரு பீரை போட்டு ஒன்றா போகலாம். என்ன சொல்கிறீங்க? வா கிட்ட போகலாம். வா மறுபடியுமா? உங்களுக்கு உதவி பண்ணுறோம் நாங்கள். நீ உண்ண உணவு, உடுத்த உடை, இழுக்க சிகரெட், அடிக்க சரக்கு எல்லாத்தையும் எங்கள் ஃபயாஸ்டி வாங்கி கொடுப்பாரு உங்களுக்கு. அதான் நான் பார்த்தேன். இதுங்கடா அடுத்து நான் கேட்கலான்னு பார்த்தா அப்படியே ஏன்ட்ட திருப்புறான் பார்த்தியா கேமராவை.
ஆமாம், இவர் வாங்கி கொடுத்தது தான் மறுவேலை பார்ப்பாரு. தயவு செஞ்சு எங்களை அட்டாக் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நான் உங்களை பார்த்து பயப்படல, மற்றவங்க மாதிரி பேசணும்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட உங்களை தொல்லை பண்ணல. கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவாங்க இருந்து. எப்பா இவன் ஒரு சைக்கிள் சைக்கோவாக இருப்பான் போல இருக்குப்பா. ஆமாம். நான் தலைவா சைக்கிள் தரீங்களா வாடகைக்கு? சின்ன வயசில் வாடகைலாம் சைக்கிள் எடுத்து ஓட்டியிருக்கேன். நீ ஓட்டியிருக்கேன். இப்போ நம்ம அவன்கிட்ட சைக்கிள் எடுக்கவா இங்கே வந்தோம்? இல்லையா, நிறைய மெமரிஸை கிரியேட் பண்ணி விட்டாங்க. என்னை பார்த்தா எனக்கு பயம் வரல. இந்த சைக்கிளுக்கு அவனுக்கு எவ்வளோ தொடர்பு இருக்கும். 90s கிட்ஸான்னு கேள. அவன் பார்த்தா 70s கிட்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது அவன் 90ஸ்லாம் இல்லை, 80s 70s இருப்பார் அவர். ஏன்னா 90s கிட்ஸுக்கும் சைக்கிள் கிட்ட ஒரு கனெக்ஷன் இருக்கும். பட் எவ்வளோ ஆயிட்டோம்ல, சைக்கிள் வந்துச்சு, அப்படியே பைக் வந்துச்சு, அப்படியே இப்போ கார் வரைக்கும் எவ்வளோ ஆயிடுச்சு. 70s 80sலாம் இருக்கு உங்களுக்கு. அந்த சைக்கிள்லேயே வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். சைக்கிள் அவனுக்கு வேண்டப்பட்டவங்க யாருன்னா வாங்கி கொடுத்த சைக்கிளாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த சைக்கிள் வாங்கி கொடுத்தது யார் உங்களுக்கு? ஓட்டிங்க சைக்கிள் தெரிஞ்சா? எப்பா சைக்கிளை ஏன்பா ரிவர்ஸில் ஓட்டுற? அந்த பக்கமாக பார்த்து ஓட்டுப்பா. எப்பா இங்கே பார்க்கவே பயங்கரமாக தான் இருக்கான். ஐயா சைக்கிளை வந்து இப்படி சுற்றணும். ஏண்டா என்ன கழுத்துக்கு அடிக்கிறான் பேசாம. ஏண்டா பின்ன அவன் இடத்துக்கு வந்த பின்ன என்ன ஸ்வீட்டாக கொடுப்பான்? அம்மா அவங்கிட்ட மாட்டி சாவரி இல்லை, நீயே விழுந்து செத்துருவோம். உன்னை நம்பி வந்தா பின்ன என்ன பண்ற? நீ சாப்பிட்ற பிரியாணிக்கு அச்சு அக்கல் வச்சுன்னு போயிடலாம் அவனை. அந்த அளவுக்கு பலசாலி நீ. பிரியாணி தான் இருக்கு, ரத்தம் இல்லை. இதுக்குள்ள இருக்கிறது ரத்தம் கிடையாது. நான் அவன்கிட்டலாம் வந்து வீரத்தை காட்ட மாட்டேன். ஒன்லி வித் ஜென்ஸ். பார்த்தா பாவமாக இருக்குது, போயிடலாம் இங்கேருந்து அப்படின்றியா? உங்களை தொல்லை பண்ணி தான் மன்னிச்சிருங்க. உங்களை கிட்டக்க வந்து நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம். அதனால தான் உங்களை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கோம். எனக்கு புரியுது, இது உங்களோட இடம் தான். உங்கள் இடத்துக்குள்ளே வந்ததுக்கு தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நாங்கள் உடனே இந்த இடத்துலேருந்து கிளம்புறோம். உங்களுக்கு உதவி பண்ணுன்ற நோக்கத்தில் தான் நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா பொதுமக்கள் யாரும் இந்த மாதிரி இடத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு உதவியெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் உங்களை துரத்தி தான் விடுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் இருக்காதீங்க. அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்லேயோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க வீட்லேயோ இருங்க. அவங்க எல்லாம் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணுவாங்க. அந்த சைக்கிளை வச்சுருக்க நபர் இப்போ உங்ககிட்ட இல்லாமல் இருக்கலாம், இறந்து கூட போயிருக்கலாம். ஆனால் அந்த சைக்கிள் உங்ககிட்ட இருக்குல்ல, அவரோட ஆத்மா அந்த சைக்கிளில் தான் இருக்கும். நீங்கள் வீட்டில் வச்சு அதை பூஜை பண்ணுங்க. வீட்டில் அவர் உங்க கூட இருப்பார். இந்த மாதிரி இடத்துக்குள்ள நீங்கள் அவரை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவருக்கும் பிடிக்காது. ஆமாயா, சில ஆத்மாக்கள்லாம் பொருளோட கனெக்ட் ஆகிருக்கும், சைக்கிளோட. தெரியாதா கைஸ்? இதுக்கப்புறம் நாங்கள் அந்த சைக்கிள் சைக்கோவை தொந்தரவு பண்ணோம்னு நினைக்கிறோம். ஏன்னா நாங்கள் எவ்வளோ பேச முயற்சி பண்ணோம், பாசிட்டிவாகவும் சரி நெகட்டிவாகவும் சரி. நாங்கள் என்ன பேசினாலும் கேட்குற மனநிலைமையில் அவர் இல்லை, அடிக்க தான் வராரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க நாங்கள் விரும்பல, தொந்தரவு பண்ண வேணாம். நல்லதோ கெட்டதோ அவரை நிம்மதியாக விட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். உள்ளே வந்ததே தப்பு தான். ஆக்சுவலாக நாங்கள் எதிர்பார்த்து வரல, வேறு ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா ரூமும் பூட்டி இருக்குது. ஸோ எங்கே போய் எதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரில. அந்த நபர் எந்த இடத்துல தங்கியிருக்காருன்னு எங்களுக்கு புரியல. சைக்கிள் இங்கே இருக்குது, எல்லா ரூம் பூட்டி இருக்குது. மேபி இந்த ரூமாக கூட இருக்கலாம். என்னோட கெஸ் கரெக்டாக இந்த ரூமில் தான் இருந்தால் தங்கலான்னு தோணுது. ஏன்னா இந்த இடம் மட்டும் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது பார்க்கும்போது. சைக்கிள் ஞாபகம் வரும்போது தான்ப்பா இங்கே வராது, மீதி நேரம்லாம் இங்கே சைக்கிள். ஆமாம் கைஸ், நாங்கள் உள்ளே வரும்போது சில சத்தங்கள்லாம் வந்தாலும் எதுவும் அட்டாக்லாம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணல. பட் அந்த சைக்கிள் கிட்ட போய் அதை பற்றி பேசின அப்புறம் தான் சைக்கிள் ஒரு வேலை இவனுக்கு தூக்கிடுவானுங்களோன்னு சொல்லிட்டு தான் சைக்கிளை எடுத்துகிட்டு அங்கே போயிட்டாப்புல. அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு இங்கேருந்து நான் கிளம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு த்ரில்லிங்காக இருந்திருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரில. பட் கண்டிப்பாக சில மெமரிஸ் உங்களுக்கு ரீகலெக்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின பொருட்கள் இருக்கும்ல, சைக்கிளாக இருக்கலாம், டேப் ரெக்கார்டராக இருக்கலாம், இல்லை ஒரு பைக்காக இருக்கலாம், வாட் எவர், அதை பற்றின மெமரிஸ் அண்ட் எமோஷன்ஸ் உங்களுக்கு இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த மாதிரி பொருட்கள்லாம் நீங்கள் நேசிச்சிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா நிறைய இருக்குது. சைக்கிள், அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருந்த பழைய டேப் ரெக்கார்டர், விசிடி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. டிவி, இது எல்லாமே நான் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லையும் ஒரு விதமான பியூட்டிஃபுல் மெமரிஸை க்ரியேட் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக உங்கள் லைஃப்லையும் இந்த மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்குன்னு நம்புகிறேன். இந்த லொக்கேஷன் வரதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்க போது, பூட்டி இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. சில பில்டிங்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமா, லொக்கேஷனை கண்டுபிடிக்குமான்ற ஒரு குழப்பத்திலே வந்தேன். பட் இங்கே வந்து அந்த சைக்கிள் பார்த்துட்டு இந்த ஸ்கூலோட அமைப்புலாம் பார்த்தோன்னே லிட்டரலாக அப்படியே டைம் ட்ராவல் ஆகி 10 வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி இருக்குது. ரெக்ரெட் பண்ணுறேன், ஏன்டா கடவுள் மனித பிறப்பை இந்த மாதிரி படைச்சிட்டாருன்னு. ஏன்னா வயசு போச்சுன்னா திரும்பி வராது, இல்லை இயர்ஸ் போச்சுனால திரும்பி வராது. அதை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். என்னடா இவ்வளோ வயசாயிருச்சு, அதுக்குள்ளே இதெல்லாம் கடந்து வந்துட்டுமே. இன்னும் இருக்க போகிறது கொஞ்சம் இயர்ஸ் தான். அதை வந்து நம்ம ஃபுல்லஸ்ட்டாக வாழணும், என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு மூமெண்ட்டையும் எதையும் மிஸ் பண்ணுறக்கூடாது. லைஃப்பில் 10 வருஷம் கழிச்சு எதையும் ரெக்ரெட் பண்ணக்கூடாது. நீங்களும் உங்களோட லைஃப்பை இன்றைக்கே வாழ்ந்துருங்க. நாளைக்கு வாழ முடியாது நீங்கள் நினச்சாலும். ஆப்வியஸாக காசு சம்பாதிக்கணும்,
சேர்த்து வைக்கணும், வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், இது எல்லாருக்கும் இருக்க கடமைகள் தான். பட் கடமைன்னு கடமையாக இருந்துட்டிங்கன்னா வாழ்க்கையை வாழ முடியாது. அப்பப்போ கொஞ்சம் மாதத்துக்கு ஒரு நாளோ 2 மாதத்துக்கு ஒரு நாளோ உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், வெளியே கூப்பிட்டு போங்க, ஜாலியாக சிரித்து விளையாடுங்க. ஒருவேளை நீங்கள் வீட்டிலே இருந்தால் கூட ஃபேமிலியாக ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்கள், ஜாலியாக இருக்கும். லைஃப்பை ஜாலியாக வாழுங்க, நெகட்டிவிட்டியை தூக்கி போடுங்க. எல்லார் வாழ்க்கையிலையுமே கஷ்டம் இருக்குது. பணம் வச்சுட்டு இருக்க எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. பணம் இல்லாதவங்க எல்லாருமே வருத்தத்தில் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. எல்லார் லைஃப்லையுமே ப்ராப்ளம் இருக்குது, எல்லார் லைஃப்லையும் ஸ்ட்ரகிள் இருக்குது, எல்லாருக்குமே கனவுகள் இருக்குது. அது எல்லாமே கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேறும், லைஃப் மாறும். அதை நினச்சே கவலைப்படாமல் இன்னிலிருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு நாளும் பாசிட்டிவாக லீட் பண்ணி போயிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. சந்தோஷமாக இருங்க. ஓகேவா? இந்த வீடியோவோட என் கார்டு இதுதான். சந்தோஷமாக இருங்க, ஒரு மூமெண்ட்டை ஷேர் பண்ணி ஜாலியாக இருங்க. ஓகேவா? உங்கள் சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. அவ்வளோதாங்க. பேச வேண்டிய ரொம்ப மொக்கப்பட்டுன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓவராக கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்த மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். குறிப்பாக ஸ்கூல் பசங்களை பற்றியெல்லாம் அப்படி சொல்லியிருந்தால தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. நானுமே ஸ்கூல் படிக்கும்போது அப்படி தான் நினச்சிருக்கேன். ஒரு பட்டனை கட்டி விட்டு பெல்ட் பேண்ட் போட்டு இன்ஷர்ட்லாம் பண்ணாமல் கெத்தா போனாதான் எல்லா பொண்ணுங்களும் நம்மளை பார்ப்பாங்க, எல்லாரும் சைட் அடிப்பாங்க அப்படின்னு தப்பு கணக்கு போட்டிருந்தேன். கொஞ்சம் வளர தான் புரிஞ்சுது. ஏன்டா ஒரு ஸ்கூலுக்கு போனால் இன்ஷர்ட்லாம் பண்ணிட்டு ஐடி கார்டெலாம் மாட்டிட்டு போனாதான் அது ப்ளசண்ட்டாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். அதனால நீங்கள் நினைக்கிறது தான் எப்பவுமே சரின்னு நினைக்காதீங்க. சுற்றி இருக்கவங்க சொல்கிறதும் கேளுங்க. அப்போ தான் நீங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்து கட்டத்துக்கு போயிட்டே இருக்க முடியும். அவ்வளோதான் கைஸ். அடுத்த ஒரு வீடியோ உங்கள் எல்லாரும் வந்து சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் சிம்பிளி சரத் அண்ட் நம்ம ஃபயாஸ் தமிழ். ரொம்ப நேரமாக 2 கையில் 2 கேமராவை பிடிச்சிட்டு மனுஷன் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இதோட முடிச்சிடலாம். தலைவரே பாய் பாய். கைதான்ப்பா வலிக்குது. உன் கையில் நிறைய பவர் இருக்குது. அப்படி சொல்லாத. ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்கல, அதை பற்றி மெமரி ஷேர் இருந்தால் டக்கு போட்டுன்னு சொல்லு, கிளம்பலாம். இதே மாதிரி சைக்கிள் ஓட்டிட்டு தான்ப்பா நான் போவேன். அப்புறம் ஆனால் இந்த மாதிரிலாம் நான் வந்துட்டு ஸ்கூலில் லவ் பண்ணியிருக்கியா? டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி கேட்குறான் பாரு. ஸ்கூலில் லவ் பண்ணியிருக்கியா? அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து செட் ஆகாது. நான் போனேன்னா படிக்கிறது உண்டு, என் வேலை உண்டுன்னு தான் வருவேன். அந்த மாதிரி அன்வான்ட் திங்ஸ்லாம் நான் சொன்னேன். 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது அது நான் இல்லை சரத்து, அது நான் வேற ஜெகனை சொன்னேன். ஜெகனை சொல்கிறது போல என் பேரை சொல்லிட்டேன். உன்னை பார்த்தாலே தெரியுது நீ 10 பொண்ணை லவ் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இப்பயும் சொல்கிற 10 கல்யாணம் பண்ணுறதுக்கு எங்கள் மதத்தில் உரிமை இருக்குது. என்னை விட்டுருந்தா கூட நான் ஒரே ஒரு இதுதான் சொல்லியிருப்பேன், லவ்னு சொல்லி. உன்னை பேச விட்டேன்ல, உன்னால கேளுங்க. 4-5 கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிருக்காரு. கொஞ்சம் திட்டி திருத்துங்க மனுஷனை. அப்போ தான் நான் சொல்லுவேன். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலத்தில் ஒன்றை வச்சே ஓட்ட முடியாது. ஓகே, இதோட முடிச்சுக்கலாம்.